வணக்கம் லெட்ஸ் ஸ்போர்ட் வியூவர்ஸ். நான் உங்க நிவாஸ் அண்ட் இன்னைக்கு நம்ம பார்க்க போறது குஜராத் டைட்டன்ஸ்னுடைய டீம் ப்ரிவியூ. குஜராத் டைட்டன்ஸ் ரீசெண்ட் டைம்ஸ்ல நிறைய வாட்டி ஃபைனல்ஸ் வந்திருக்கு, ஒரு வாட்டி ஜெயிக்கவும் செஞ்சிருக்காங்க. ஓரளவுக்கு ஃபேர்லி சக்சஸ்ஃபுல் பிரான்சைஸா இருந்திருக்காங்க. அண்ட் இந்த ஃபேர்லி சக்சஸ்ஃபுல் பிரான்சைஸுக்கு லாஸ்ட் இயர் ஒரு புது கேப்டனா சுப்மன் கில் நேம் ஆயிருந்தாரு. இந்த வருஷம் அவருடைய செகண்ட் இயர் ஆஃப் கேப்டன்சி எப்படி பண்ண போறாருன்றதெல்லாம் ஒரு பெரிய எதிர்பார்ப்பு எல்லாருக்குமே இருக்கு. அண்ட் எனக்கு ஐம் அ சுப்மன் கில் ஃபேன். எனக்கு அவர் நல்லா பண்ணணும் அப்படின்ற ஒரு ஆசையும் இருக்கு. சுப்மன் கில் அப்கோர்ஸ் ஓபன் தான் பண்ண போறாரு. அவர் கூட யாரு ஓபனிங் பண்ண போறாங்கன்ற ஒரு கேள்வி இருக்கு. போன சீசன் வந்து சாய் சுதர்ஷன் ஓபன் பண்ணாரு. சாய் சுதர்ஷனே கண்டினியூ பண்ணுவாரா ஓபனிங்க்கு அப்படின்ற ஒரு கேள்வி ஏன் வருது அப்படின்னா, ஒரு பிக் நேம் சைனிங் வந்து இந்த ஆக்ஷன்ல அவங்க நிகழ்த்திருக்காங்க. ஒரு நல்ல பிரைஸுக்கும் ஜாஸ் பட்லர் எடுத்திருக்கிறாங்க. ஜாஸ் த பாஸ் பட்லர் ஃபேண்டாஸ்டிக்கான பிளேயர். அண்ட் அந்த அகமதாபாத் கண்டிஷன்ஸுக்கு ரொம்ப பெர்ஃபெக்டான பிளேயர்னே சொல்லணும். ஜாஸ் பட்லர் கில் கூட ஓபன் பண்ணுவாரா இல்ல நம்பர் 3ல விளையாடுவாரா அப்படின்றது பொறுத்து இருந்து பார்ப்போம். பட் தென் டாப் ஆர்டர் ஃபேண்டாஸ்டிக்கா இருக்குங்க. டாப் 3 சாய் சுதர்ஷன் ரொம்ப கன்சிஸ்டன்டான ஒரு பிளேயர். சுப்மன் கில் வெரி கன்சிஸ்டன்ட், 500 ரன் கன்ஃபார்ம் கொடுத்துருவாரு அப்படின்ற மாதிரியான ஒரு பிளேயர். அண்ட் இப்போ ஜாஸ் பட்லர் அவரும் வந்து ஒரு 500 ரன் பிளேயர், அதுவும் ஒரு சூப்பர் ஹெல்தி ஸ்ட்ரைக் ரேட்ல ஆடுவாரு. ஃபேண்டாஸ்டிக்கா இருக்க போது இந்த ரெண்டு பேரை வந்து அந்த டாப் 3ல, அதாவது சுப்மன் கில் அண்ட் ஜாஸ் பட்லர் அந்த டாப் 3ல பாக்குறதுக்கு. அண்ட் சாய் சுதர்ஷன் லெஃப்ட் ஹேண்டட் அடிஷன் வேற, அந்த டாப் 3 ஃபேண்டாஸ்டிக்கா இருக்குன்னு தான் சொல்லணும். நம்பர் 4ல நம்மூர்காரர் தான் வரப்போறாரு, ஷாருக் கான். இந்த மொத்த டீமை பார்த்தாலே, இந்த மொத்த ஸ்குவாடை பார்த்தாலே கிட்டத்தட்ட நம்ம தமிழ்நாடு ரஞ்சி டீம், தமிழ்நாடு டொமஸ்டிக் சையத் முஸ்டாக் அலி ட்ராஃபி டீம்ல பாதி பேர் இங்க இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் தான் வந்து கொடுக்குது. அந்த மாதிரியான ஒரு டீமை தான் இவங்க எடுத்திருக்காங்க. அதுல ஷாருக் கான் போன சீசனே அவரை நம்பர் 4ல ட்ரை பண்ணாங்க. சில மேட்சஸ் அடிச்சாரு, சில மேட்சஸ் அடிக்கல. இந்த வாட்டி அவர்கிட்ட இருந்து கன்சிஸ்டன்ட் பெர்ஃபார்மன்சஸ் எதிர்பார்ப்பாங்க. அட்லீஸ்ட் ஒரு 350 to 400 ரன்ஸ் அவர்கிட்ட இருந்து இந்த சீசன் எதிர்பார்ப்பாங்க. கொடுப்பாரா அப்படின்றது ஒரு பெரிய கேள்வி. ரீசெண்ட் டைம்ஸ்ல அவ்வளோ பெரிய ஃபார்மை வந்து டொமஸ்டிக் சர்க்கிட்ல வந்து ஷாருக் கான் காட்டல அப்படின்றது தான் அன்பார்ச்சுனேட் ட்ரூத்தா இருந்திருக்கு. பட் ஸ்டில் அவங்க ஷாருக் கான் வச்சுதான் போய் ஆகணும். வேற ஆப்ஷன்ஸ் வந்து அவங்களுக்கு இருக்கான்னு கேட்டா இல்ல. நம்பர் 5ல கிளென் பிலிப்ஸ் எடுத்திருக்காங்க. பாயும் புலி. நம்ம இந்த சாம்பியன்ஸ் ட்ரோஃபில பார்த்தோம், பாஞ்சு கேட்ச் பிடிச்சிட்டு ஃபேண்டாஸ்டிக்கா ஃபீல்டிங் பண்ணிட்டு அப்படின்னு. அவருடைய ஃபீல்டிங்கை தாண்டி அவருடைய பேட்டிங், மேபி அவருடைய பவுலிங்கும் வந்து ஜிடிக்கு பெரிய யூஸா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஜிடி பெருசா அவரை பவுலிங்க்கு யூஸ் பண்ணுவாங்களான்றது ஒரு கேள்விதான். ஏன்னா ஏகப்பட்ட ஸ்பின்னர்ஸ் எடுத்திருக்காங்க, ஆல்ரெடி நிறைய ஆல்ரவுண்டர்ஸ் எடுத்திருக்காங்க. ஆனா அவருடைய பேட்டிங் ரொம்ப முக்கியமா இருக்க போது அவர் எந்த அளவுக்கு அவருடைய பேட்டிங்ல இந்த மாதிரி சப்கான்டினென்ட் ட்ராக்ஸ்ல அகமதாபாத் மாதிரி ஒரு விக்கெட்ல இருந்தாலும் சரி, இல்ல இன்கேஸ் வந்து அவங்க சென்னை டிராவல் பண்றாங்க, சென்னை மாதிரியான விக்கெட்ஸ் டிராவல் பண்றாங்க, ஜெய்ப்பூர் மாதிரி இல்ல முல்லன்பூர் மாதிரியான விக்கெட்ஸ்ல எல்லாம் போய் விளையாடுறாங்க அப்படின்னா அங்கெல்லாம் வந்து பிலிப்ஸ் எப்படி பேட்டிங் ஆட போறாருன்றது ஒரு கொஸ்டின் மார்க் தான். பட் ஸ்டில் வேற ஆப்ஷன் இல்ல அவங்களுக்கு அப்படின்றது இந்த மிடில் ஆர்டர் கொஞ்சம் பிரச்சனையா இருக்குன்னு நான் நினைக்கிறேன். பெரிய ஆப்ஷன்ஸ் வந்து அவங்க எடுக்கல அந்த மிடில் ஆர்டருக்கு. ஏன் அப்படி சொல்றேன் அப்படின்னா, நம்பர் 5ல ஒரு கிளென் பிலிப்ஸுக்கே நான் இந்த பேசுறேன். நம்பர் 6ல யாருன்னு பாருங்க, வாஷிங்டன் சுந்தர். அவர் வந்து இந்தியாவுக்கே நம்பர் 7 நம்பர் 8ல தான் ஆடுறாரு. அந்த மாதிரியான ஒரு பிளேயரை நம்பிதான் அவங்க வந்து இந்த சீசன் உள்ள இறங்கி இருக்கிறாங்க மிடில் ஆர்டருக்கு. இது போக பாத்தீங்கன்னா மஹிபால் லோம்ரோர் ஆர்சிபிக்கு ஆடினாரு. அவ்வளவு கன்சிஸ்டன்ட் ஆடினாருன்னா இல்ல. அண்ட் அந்த மாதிரி மஹிபால் லோம்ரோரை வந்து ட்ரஸ்ட் பண்ணியிருக்காங்க. அண்ட் அப்கோர்ஸ் அவங்க வந்து ராகுல் தெவாட்டியா ரீடைன் பண்ணியிருக்காங்க. எப்படி பார்த்தாலுமே அந்த மிடில் ஆர்டர்ல பிலிப்ஸ், ஷாருக் கான், வாஷிங்டன் சுந்தர், ராகுல் தெவாட்டியா, மஹிபால் லோம்ரோர், அவ்வளோ மிடில் ஆர்டர் ஃபயர் பவர் இருக்கா? கன்சிஸ்டன்டா அங்க ஸ்ட்ராங்கா டெலிவர் பண்றதுக்கான ஒரு பேட்டிங் ஃபயர் பவர் அங்க இருக்கா அப்படின்னா இல்ல. மேபி அவங்க டேவிட் மில்லருக்கு போயிருக்கலாம் அப்படின்றது என்னுடைய கருத்து. பட் அப்கோர்ஸ் அதெல்லாம் முடிஞ்சிருச்சு. இப்ப இருக்கிறத வச்சுதான் விளையாடணும். ரஷீத் கானை அவங்க முன்னாடி இறக்கணும். அந்த மிடில் ஆர்டர்ல அவங்க கொஞ்சம் ஸ்ட்ரென்த் வந்து ஒரு ஃபயர் பவர் அவங்களுக்கு தேவை. அட்டாக்கிங்கா யாராவது ஆடணும் அப்படின்னா அது அவங்களுக்கு ரஷீத் கானா தான் இருக்கும். ரஷீத் கான் தான் பயமறியாம அப்படியே போயிட்டு டமால் டுமில் 6 அடிப்பாரு. அவரை வந்து முன்னாடி ஆடணும். அது பண்ணுவாங்களா அப்படின்றது தெரியல. எனக்கு என்னமோ பேட்டிங்கை பொறுத்த வரைக்கும் ரொம்பவே டாப் ஆர்டர் டிபெண்டா தான் இருக்கு. ஏதாவது ஒரு மேட்ச் கில்லும் பட்லரும் அவுட் ஆயிட்டா மேட்ச் காலின்னு தான் நினைக்கிறேன் குஜராத் டைட்டன்ஸுக்கு. ஆனா பவுலிங் ரொம்பவே சிறப்பா இருக்குங்க. பவுலிங்கை பொறுத்த வரைக்கும் ககிசோர் ரபாடாவை எடுத்திருக்காங்க, முகமது சிராஜ் எடுத்திருக்காங்க. ககிசோர் ரபாடாவால பவர் பிளேலையும் போட முடியும், டெத் பவுலிங்கும் பண்ண முடியும். முகமது சிராஜும் 2 ஃபேஸ்லயுமே இது வரைக்கும் வந்து பவுல் பண்ணியிருக்காரு. பட் ஹி ஹஸ் பீன் மோர் எஃபெக்டிவ் வித் த நியூ பால். முகமது சிராஜ் வந்து பவர் பிளேல ரொம்பவே எஃபெக்டிவான ஒரு பவுலர் தான். அவர் கூட பவுல் பண்றதுக்கு பவர் பிளேல இன்னொரு எஃபெக்டிவான பிரசித் கிருஷ்ணாவையும் எடுத்திருக்காங்க அப்படின்றத நம்ம பார்க்க முடியுது. ராஷித் கானோட ரீசெண்ட் பவுலிங் ஃபார்மும் ஒரு சர்டன் லெவலுக்கு வந்து குறைஞ்சிருச்சு அப்படின்றதுதான் உண்மை. அவங்க ரீடைன் பண்ணியிருக்காங்க, நம்பி இருக்கிறாங்க ராஷித் கானை.
டெலிவர் பண்ணுவாரா அப்படின்றது ஒரு மிகப்பெரிய கேள்வியா இருக்கும். மற்றபடி வாஷிங்டன் சுந்தர் இருக்காரு அண்ட் நம்ம ஒரு சாய் கிஷோர் வேற எடுத்திருக்காங்க லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னர். அவங்கள வச்சு அண்ட் அஃப்கோர்ஸ் ராகுல் தெவாட்டியா வச்சு ஸ்பின் அட்டாக்கை வந்து ஸ்ட்ரென்தன் பண்ணி போவாங்களா, ஃபுல்லா ஒரு ஸ்பின் டாமினன்ட் சைடா போவாங்களா, இல்ல ஒரு பேஸ் டாமினன்ட் சைடா பிரசித் கிருஷ்ணா, சிராஜ், இஷாந்த் சர்மா வேற இருக்காரு, ககிசோ ரபாடானா அந்த மாதிரி போவாங்களா அப்படின்றது பிச்சு டிக்டேட் பண்ணும்னு நினைக்கிறேன். பட் ஆல் இன் ஆல் இது ஒரு பவுலிங் ஹெவி சைடா இருக்கும். நிறைய பவுலர்ஸோட உள்ள வருவாங்க, நிறைய ஆல்ரவுண்டர்ஸோட உள்ள வருவாங்க. பேட்டிங் ரொம்பவே கம்மியா இருக்கு. டாப் ஆர்டரை நம்பி தான் அவங்க வந்து பேட்டிங் ஆட போறாங்க. என்னைக்காவது ஒரு நாள் அவங்க பவுலர்ஸ் பெருசா விக்கெட் எடுக்கல அப்படின்னா, ஆப்போனன்ட் பெரிய ஸ்கோர் அடிச்சிட்டாங்க அப்படின்னா, ஜிடி ஆர் கோயிங் டு ஃபைண்ட் தெம்செல்வ்ஸ் இன் பிக் ட்ரபிள். இந்த காரணத்தினாலேயே அவங்க இந்த வாட்டி பிளே ஆஃப்ஸுக்கு வர்றது கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்க போகுது அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஒரு அப்ஹில் பேட்டில் தான் இருந்தாலும் அவங்க ஃபைட்டு கொடுப்பாங்க அப்படின்றதுல எந்த விதமான டவுட்டும் கிடையாது. காரணம் என்ன அப்படின்னா, ஜிடியோட மேனேஜ்மெண்டா இருக்கட்டும், இல்ல ஜிடி கிட்ட இருக்கிற பிளேயர்ஸா இருக்கட்டும், அவங்களுடைய ஸ்கில் அதெல்லாம் தாண்டி அவங்களாம் மென்டாலிட்டி மான்ஸ்டர்ஸ். கடைசி வரைக்கும் கைவிடாம போராடுவாங்க, சண்டை போடுவாங்க. அதை பார்க்கறதுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்க போகுது. அண்ட் நாம வந்து ஜாலியா ஜிடியோட மேட்சஸை இந்த ஐபிஎல் என்ஜாய் பண்ணுவோம். அடுத்து உங்களுக்கு நான் பிபிகேஎஸ் உடைய டீம் ப்ரிவியூவோட வரேன். Until then, it's me Nivas signing off. Thank you.